So hi students, welcome to Variety Track. So இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஹீட் பேலன்ஸ் டெஸ்ட் ஆன் 4-stroke டீசல் என்ஜின். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தெர்மல் இன்ஜினியரிங் லெபார்ட்டரியில் எப்படி கால்குலேஷன் போடுறதுன்றதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்ணோம் அப்படின்றத நான் கண்டிப்பாக காலேஜில் போனேன்னா உங்களுக்கு வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணுறேன். ரீடிங் எப்படி எடுக்கணும் அப்படின்றதையும் ப்ரெசென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம கால்குலேஷன் பார்ட் மட்டும் எப்படி ஃபுல்லாக போடலாம், ஃபைனலாக கிராஃப் எப்படி வரையலாம் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இதில் எக்ஸ்பெரிமெண்ட் டே நம்பர் டேட் போட்டுக்கோங்க. எய்ம் டு கேரி அவுட் அண்ட் ஹீட் பேலன்ஸ் டெஸ்ட் ஆன் எ கான்ஸ்டன்ட் ஸ்பீட். இதை நல்லா நோட் பண்ணிக்கணும். நம்ம ஸ்பீட் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ ஸ்பீட் மோஸ்ட்லி சேஞ்ச் ஆக போகிறதில்ல, கான்ஸ்டன்ட் ஸ்பீட். ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1500 RPM. ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா 1500 RPM மோஸ்ட்லி கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண போகிறோம். இன்ஜின் வந்து 4-stroke வெர்டிக்கல் வாட்டர் கோல்டு இன்ஜின், டீசல் இன்ஜின். ஹவு டு அண்ட் ஸ்டடியஸ் டு ஹவு த ஹீட் இன்புட் டு த இன்ஜின் இஸ் யூட்டிலைஸ்ட். அதாவது ஹீட் பேலன்ஸ் டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இங்கே இதான் நம்மளுடைய இன்ஜின் அண்ட் இதுக்குள்ளார இருக்கிறது பிஸ்டன். இது எல்லாருக்கும் தெர்மல் இன்ஜினியரிங்கில் தெரியும். ஸோ இதில் இருக்கிறது ஃப்ளைவீல் கனெக்டிங் ராட். ஸோ இதில் நம்ம ஃபியூவல் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ ஏர் ப்ளஸ் ஃபியூவல் கொடுப்போம். ஸோ ஏர் ப்ளஸ் ஃபியூவல் இங்கே இருக்கிற இந்த சேம்பருக்குள்ளார உங்களுக்கு ஃபில் ஆகும். இதுக்கப்புறம் இதை ஹீட் பண்ணி இதுக்குள்ளார நம்ம ஃபயரை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபயர் மூலயமா கம்பஷன் நடக்கும். அந்த கம்பஷன் மூலயமா பவர் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகிற பவர் இண்டிகேட்டட் பவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டில் படிச்சிருப்போம். அதே மாதிரி இங்கே நமக்கு ஃபைனலாக வீலில் கிடைக்கிது இல்லையா, அதை பிரேக் பவர்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரிக்ஷனால் ஏற்படுற இந்த பவரை ஃப்ரிக்ஷன் பவர்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டில் படிச்சிருப்போம். ஹீட் பேலன்ஸ்னால் என்ன, ஹீட் பேலன்ஸ் டெஸ்ட்னால் என்ன அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல இந்த இன்ஜினை ரொம்ப ஹீட் ஆச்சு, அதாவது நம்ம பவர் கொடுக்க ரொம்ப ஹீட் ஆச்சு அப்படின்னா இந்த இன்ஜினில் இருக்கிற இந்த மெட்டல் பார்ட் எல்லாம் உருக ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ அதனால் இந்த இன்ஜினோடைய சைட் சிலிண்டர் எல்லாத்தையுமே கூல் பண்ணுவாங்க, ரைட்டாக. அதனால தான் நம்ம ரேடியேட்டர் யூஸ் பண்ணுறோம். நம்ம 2-வீலர் ஆர் 4-வீலருக்கு. ஸோ அப்போ அந்த ஹீட்டை நம்ம இதை சுற்றி வாட்டர் வச்சு சர்க்குலேட் பண்ணி அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போது அந்த இன்ஜினுடைய ஹீட்டை இது அப்சர்வ் பண்ணிட்டு போகுது. அந்த ஹீட் எங்கேருந்து வந்ததுன்னா அந்த ஏர் ஃபியூவல்லேருந்து தான் வந்துச்சு. ஸோ அப்போது அந்த ஏர் ஃபியூவலை நம்ம பிரேக் பவராக கன்வெர்ட் பண்ணாமல் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இந்த வாட்டர் வழியாக, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வாட்டர் ஒரு 28 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இது வெளியில் வரும்போது ஒரு 35 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு வெளியில் வருதுன்னா இங்கே இருக்கிற ஹீட்டை இது எடுத்துகிட்டு போயிருக்குன்னு அர்த்தம். நம்ம ஹீட்டை இந்த இன்ஜினை கூல் பண்ணாமல் இன்ஜினை ரன் பண்ண முடியாது. ஆனால் கூல் பண்ணோன்னா நமக்கு பிரேக் பவர் எஃபிஷியன்சி நம்ம கண்டிப்பாக குறையும். இது வந்து நம்ம கூல் பண்ணி தான் ஆகணுன்றதுனால இதை கூல் பண்ணுவோம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு லாஸ். ஸோ வாட்டர்னால, ஒரு கூலிங் வாட்டர்னால லாஸ். அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் கேஸ், இந்த என்ஜின் ரன் பண்ணதுக்கப்புறம் இது வழியாக நமக்கு எக்ஸாஸ்ட் கேஸ் வெளியில் போகும் இல்லையா. ஸோ அந்த எக்ஸாஸ்ட் கேஸ், நம்ம ஏரோடைய டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும். ஆனால் எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 டிகிரி சென்டிகிரேட் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ இந்த 200 டிகிரி சென்டிகிரேட் எங்கேருந்து வந்துச்சு, இந்த ஃபியூவல்னால் வந்துச்சு. அப்போ அந்த ஃபியூவல்னால் எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து தேவையில்லாமல் வெளியில் போகுது. ஏன்னா 30 டிகிரியில் வெளியில் வந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸாஸ்ட் கேஸை நம்ம ஃபுல்லாக ஃபியூவலில் இருக்கிற அந்த ஹீட்டை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி அதை ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். ஆனால் இங்கே 200 டிகிரி சென்டிகிரேட்டில் வெளியில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஃபியூவலை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணலை. ஸோ அப்போ எக்ஸாஸ்ட் கேஸ் வழியாக நிறையா ஹீட் வந்து வெளியில் போகுது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஏற்படுற ஃப்ரிக்ஷன்னால் இந்த இன்ஜினை சுற்றி ஹீட் ஆகிறதுனால அது வந்து அன்அக்கௌண்டட் ஹீட்டுன்னு சொல்லுவோம். அது வழியாக நிறைய ஹீட் வெளியில் போகும். கணக்கிலே எடுத்துக்க முடியாது அந்த ஹீட்டை. எது வழியாக வேணால் ரிலீஸ் ஆகலாம். இந்த மெட்டலுக்குள்ளே இந்த ஹீட் ரிலீஸ் ஆகலாம். இப்போ இந்த கம்பஷன் நடக்கும்போது இந்த மெட்டலுக்கும் ஹீட் ரிலீஸ் ஆகலாம். இங்கே இருக்கிற ஹீட்டை இங்கே இருக்கிற கனெக்டிங் ராட் அப்சர்வ் பண்ணலாம். ஸோ அது லீக்கேஜ்னால எங்கன்னா போகலாம். அந்த மாதிரி அன்அக்கௌண்டடாக நிறைய லாஸஸ் நடக்கும். இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி எவ்வளோ லாஸ் நமக்கு நடக்குது அப்படின்ற ஒரு சார்ட்டை நம்ம வரைஞ்சோன்னா தான் அதுதான் வந்து ஹீட் பேலன்ஸ் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு கிராஃபில் நம்ம வரைஞ்சி காமிக்க போகிறோம்.
இதுக்கு அப்பேரட்டஸ் ரெக்வயர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ஜின் டெஸ்ட் ரிக், என்ன இன்ஜின் அது வேணும். நமக்கு மெக்கானிக்கல் லோடிங் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது டேக்கோமீட்டர், ஸ்பீடு கரெக்டாக கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் இருக்கா அப்படின்றது பார்க்குறதுக்கு. ஸ்டாப் வாட்ச் ஃபியூவல் கன்சப்ஷன் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்க இன்ஜின் கிர்லாஸ்கர் ஆயில் இன்ஜின் லிமிட்டட். ஸோ அதுதான் மேக்கு. பவர் 5 HV 5 பிரேக் பவர். ரேட்டட் ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் 1500 RPM. சிலிண்டர் ஒரே ஒரு சிலிண்டர், அதோடைய போர் டயாமீட்டர் 87.5 mm, ஸ்ட்ரோக் லென்த் 110 mm, ஆரிஃபேஸ் டயா 20 mm, எஃபெக்டிவ் ரேடியஸ் இது வந்து மெக்கானிக்கல் ட்ரம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் மெக்கானிக்கல் ட்ரம்மாக இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அதோட எஃபெக்டிவ் ரேடியஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு லாஸ்ட் வீடியோவில் நான் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும். எஃபெக்டிவ் பிரேக் ட்ரம்மோட ரேடியஸ் அதாவது இது வந்து 0.143 மீட்டர். ஸோ இதுதான் இதோடைய வேல்யூ. அடுத்தது டேட்டா கலோரிஃபிக் வேல்யூ. டீசல் தான் நம்மளோட இன்ஜினால். கலோரிஃபிக் வேல்யூ இது 45358 kJ/kg. ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஏர் இது நமக்கு தெர்மோடைனமிக்ஸ் தெர்மல் இன்ஜினியரிங்கில் படிச்சிருப்போம். ஸ்பெசிஃபிக் ஹீட் 1.005 kJ/kg கெல்வின். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் த ஆரிஃபேஸ் வந்து 0.6. இது நீங்கள் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் படிச்சிருப்பீங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் என்னன்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து டேட்டா கிவன் டேட்டா. ஸோ அதனால் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இதில் ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன பண்ணணும், ஆயில் இருக்கா, லூப்ரிகேஷன் லெவல் இருக்குது, வாட்டர் கூலிங் வாட்டர்னால கூலிங் வாட்டர் கரெக்டாக ஃப்ளோ ஆகுதா, அதுக்கப்புறம் இன்ஜின் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அப்புறம் ஃபியூவல் எப்படி கால்குலேட் பண்ணணும், ப்ரொசீஜர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஒரு வாட்டி படித்து பார்த்துக்கோங்க. அதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் எடுக்கும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது கால்குலேஷன் பார்ட்டுன்றதுனால ப்ரொசீஜர் தேவையில்லை அப்படின்றதுனால நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்தது இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மேக்ஸிமம் லோட் கால்குலேட் பண்ணோம். ஸோ மேக்ஸிமம் லோடு நான் லாஸ்ட் வீடியோவில் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டில் உங்களுக்கு கால்குலேட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். சேம் அதே என்ஜின்னால் நீங்கள் அதே கால்குலேட் பண்ணிக்கலாம். பட் திரும்பவும் ஒரு வாட்டி அந்த ஆன்சர் மட்டும் நான் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். மேக்ஸிமம் லோடு எதுக்கு கால்குலேட் பண்ணுன்றதையும் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு இன்ஜினோடைய மேக்ஸிமம் லோடு தெரிஞ்சால் தான் அதுக்குள்ளார நம்ம லோட் கொடுக்க முடியும். ஸோ அதனால் அந்த லாஸ்ட் வீடியோவை நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பிரேக் பவர் இஸ் ஈக்குவல் டு டார்க் இன்ட்டு ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ அந்த டார்க் எப்படி என்னன்னா T1 - T2 இன்ட்டு ஆரி. ஆரின்றது என்னது, அதாவது எஃபெக்டிவ் ட்ரம் ரேடியஸ் 2πn/60. ஸோ அதுக்கப்புறம் இதிலிருந்து நமக்கு கொடுத்துருக்க இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பவர் 1 HP இஸ் ஈக்குவல் டு 0.745 கிலோவாட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளோட இன்ஜின் வந்து 5 HP இன்ஜின். நான் இப்போ ஸ்பெசிஃபிகேஷனில் சொன்னேன். ஸோ 5 HPனா 5 × 0.745 தட் இஸ் ஈக்குவல் டு பிரேக் பவர் இஸ் ஈக்குவல் டு 3.7285 கிலோவாட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதிலேருந்து எஃபெக்டிவ் ரேடியஸ் ஆரியும் நமக்கு தெரிஞ்சிருச்சு 0.143, அதுவும் ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்குது. ஸோ இப்போது பிரேக் பவர்லேருந்து நம்ம எவ்வளோ டார்க்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம். டார்க் வேணும் அப்படின்னா T1 - T2 இந்தாண்ட எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இது அப்படியே அந்தாண்ட போயிடும். ஸோ பிரேக் பவர் இன்ட்டு இது இந்தாண்ட போச்சுன்னா 60 × 1000/2πRE × N கிடச்சிடும். இதில் பிரேக் பவரோட வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இன்ட்டு 60 × 1000 இதெல்லாம் கிலோவாட்டாக மாற்றுறதுக்கு. அடுத்து 2 × π × ஆரியோட வேல்யூ 0.143 மீட்டர். அதை எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இன்ட்டு கான்ஸ்டன்ட் ஆர்பிஎம் நான் சொல்லியிருக்கேன் இப்போ தான் சொன்னேன் 1500. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இதை கால்குலேட்டரில் போட்டிங்க அப்படின்னா 165.988 உங்களுக்கு கிடைக்கும். 165.988 கிடைக்கும். ஸோ இது வந்து நியூட்டனில் இருக்கும் ஆன்சர் டார்குன்றதுனால. அதை நம்ம கேஜிஎஃப் எவ்வளோ கேஜி கொடுக்கணும் அப்படின்னு கால்குலேட் பண்ணால் 165.988 / 9.81 அது போட்டிங்கன்னா 16.92 kgf. ஸோ அப்போது மேக்ஸிமமாக நம்ம அந்த இன்ஜினுக்கு கொடுக்கக்கூடிய லோட் 16.92 கிலோகிராம் ஃபோர்ஸ் தான். அதை தாண்டி நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த மேக்ஸிமம் லோடை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் டேபிளேஷனில் டைரெக்டாக டேபிளேஷன் போகலாம். ஸோ அப்சர்வேஷன் டேபிள், இது உங்களுக்கு அப்சர்வேஷன் டேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சரை மார்க் பண்ணிக்கோங்க. ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் 30 டிகிரி சென்டிகிரேட்னு எழுதுகிறேன். எனக்கு கிடச்சிருக்க ரீடிங்கை நான் எழுதுகிறேன். இனிஷியல் டெம்பரேச்சர் ரீடிங் ஆஃப் த கூலிங் வாட்டர் கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரோட கம்மியாக தான் இருக்கும். ஸோ 28 டிகிரி சென்டிகிரேட் நான் எழுதுகிறேன். இனிஷியல் தெர்மோமீட்டர் ரீடிங் ஆஃப் த கூலிங் வாட்டர் அவுட்லெட் அதுவும் இனிஷியலாக 28 டிகிரி சென்டிகிரேட் தான் இருக்கும்.
இன்லெட் டெம்பரேச்சர் ஆஃப் த ரீடிங் ஆஃப் த எக்ஸாஸ்ட் கேஸ் டெம்பரேச்சர் இனிஷியல் டெம்பரேச்சர் அது வந்து 30 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும். வாட்டரோட டெம்பரேச்சர் ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து நார்மலாக நம்ம ரூம் டெம்பரேச்சர் என்ன இருக்கோ அதில் தான் இருக்கும். ஆரிஃபைஸ் டயாமீட்டர் ஆரிஃபைஸ் வந்து 20 mm நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் அதை 20 mm எழுதியிருக்கேன். ரேட்டட் ஸ்பீட் 1500 RPM அதுவும் நான் உங்களுக்கு கிவன் டேட்டாவில் சொல்லியாச்சு, அதாவது ஸ்பெசிஃபிகேஷனில். இப்போது நம்ம மொத்தம் 6 ரீடிங் எடுக்க போகிறோம். ஸோ 0% லோட், 20%, 40%, 60%, 80%, 100%. ஏற்கனவே நமக்கு 100% லோடுடைய எஃபிஷியன்சி தெரியும். ஸோ தட் இஸ் இதுதான் நம்ம இப்போ போட்டோம், ரைட்டா? இதுதான் இப்போ நம்ம இங்கே போட்டோம். 160.62 kgf நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனால் இது நமக்கு தெரியும், ரைட்டா? ஸோ தட் இஸ் 100% லோடுக்கு 165 நியூட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 165.9 கிடைக்கும். இதே வந்து நீங்கள் கேஜிஎஃப்பில் டிவைடட் பை 9.81 போட்டிங்கன்னா 16.92 கிடைக்கும். 16.92 கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் 100% லோடுக்கு மாற்றிக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதை 100% லோட்லேருந்து மற்ற லோடுக்கு எல்லாத்துக்கும் நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போது 100% லோடுக்கு W மேக்ஸிமம் லோட் இதெல்லாம் நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் சொல்கிறேன். அதுதான் வந்து 16.92 kgf மேக்ஸிமம் லோட். 100% லோடுக்கு நம்ம என்ன பண்ணலாம், 16.92 மேக்ஸிமம் லோட் டிவைடட் பை 100 × 100, ஏன்னா பர்சன்டேஜ்னால டிவைட் பை 100 × 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 16.92 தான் கிடைக்கும். இது 100% லோடுக்கு. 80% லோடுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16.92 மேக்ஸிமம் லோடு வந்து பார்த்தீங்கன்னா 16.92, ரைட்டா? 16.92 டிவைடட் பை 100 இன்ட்டு 80னா 80% 80 இதை நம்ம போட்டோம் அப்படின்னா 13.536 கிடைக்கும் உங்களுக்கு, 53. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எல்லா லோடும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாம் எழுதுறேன். அதே மாதிரி 60% உங்களுக்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா 16.92 டிவைடட் பை 100 அது வந்து பர்சன்டேஜ்னால இன்ட்டு 60 அதை போட்டிங்க அப்படின்னா 10.15 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 40%க்கு போட்டிங்கன்னா 40% தட் இஸ் ஈக்குவல் டு 16.92 divided by 100 into 40, so that is equal to 6.76 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி 20% லோடுக்கு போட்டிங்கன்னா மேக்ஸிமம் லோடு 16.92 டிவைட் பை பர்சன்டேஜ்னால 100 இன்ட்டு 20 போட்டிங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 3.38 கிடைக்கும். ஸோ இதை மாதிரி நீங்கள் போட்டே வந்தீங்கன்னா 0% லோடுக்கு ஒன்றுமே லோடு கிடையாது. இதை மாதிரி நீங்கள் போட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய வேல்யூஸ் எல்லாம் இது மாதிரி கிடைக்கும். ஸோ அந்த லோடை நான் இங்கே எடுத்து இப்போ எழுதிக்கிறேன். 100% லோடுக்கு ஏற்கனவே நம்ம எழுதிட்டோம். இப்போது ஒரு லோடாக எழுதலாம். 80% அந்த மாதிரி நான் இப்போ கால்குலேட் பண்ணதை நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ இப்போ நீங்கள் 80% நம்ம கால்குலேட் பண்ணும்போது 13 கிடச்சிருக்கும், 13.53 கிடச்சிருக்கும். அதே மாதிரி 60% கால்குலேட் பண்ணும்போது 10.15 கிடச்சிருக்கும். அதே மாதிரி 40% கால்குலேட் பண்ணும்போது 6.76 கிடச்சிருக்கும். 20%க்கு 3.38 கிடச்சிருக்கும். 3.38. 0%க்கு 0 தான். இதை நியூட்டனாக மாற்றணும்னா இன்ட்டு 9.81 போடணும் இல்லையா? ஸோ இப்போ இதை இன்ட்டு 9.81 போட்டோம்னா இது 0. ஸோ இதை நீ இன்ட்டு 9.81 போட்டோம்னா 33.19 நியூட்டன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு 9.81 66.39 நியூட்டன். இது 99.59 அண்ட் இது 132.78. ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம மெக்கானிக்கல் லோடிங்கில் அப்ளை பண்ணும்போது இந்த லோடை நம்ம அப்ளை பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் அப்ளைடு லோடு நமக்கு வேரி ஆகும். ஸோ அப்ளைட் லோடு வேரி ஆகுன்றதுனால இந்த அப்ளைட் லோடை நம்ம என்ன லோட் கொடுக்க போகிறோமோ அது கால்குலேட் பண்ணணும். இது 0னா 0 லோட் கொடுக்க போகிறதில்ல. இது 3.38 நம்மளால் கொடுக்க முடியாது, அதனால் 3 kg கொடுத்துக்கலாம். இது 6.7னால இதை நம்ம 7 kg கொடுத்துக்கலாம். இது 10.15னால 10 kg நம்ம கொடுத்துக்கலாம் ஈஸியாக. இதை 13 கொடுத்துக்கலாம். இதை கொடுக்கவே முடியாது. ஸோ அதனால் சும்மா நான் 16.92 எழுதிக்கலாம். இந்த கால்குலேஷன் நமக்கு மேக்ஸிமம் லோட் கொடுத்தா இன்ஜின் ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால மேக்ஸிமம் லோட் கொடுக்க மாட்டோம். இதை கேஜிஎஃபாக மாற்றணும். இதை திரும்பியும் சாரி நம்ம போட்டிருக்க வேல்யூ தான் இப்போ கேஜிஎஃப், ஓகேவா? சாரி, இது 0. ஸோ சாரி, இதுதான் வந்து 0. நான் நியூட்டனில் தப்பாக எழுதிட்டேன். இது 0 kgf தான் நம்ம கொடுக்க முடியும். இது 3
அண்ட் இது 7 kgf கொடுக்க முடியும், இது 10 அண்ட் இது 13 அண்ட் இது 16.92. இதை நம்மளால் கொடுக்கும். இதை நியூட்டனாக மாற்றணும்னா இன்ட்டு 9.81. இது கால்குலேஷனுக்காக நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் நியூட்டனாக மாற்றினீங்கன்னா அப்ளைட் லோடில் 29.4 அண்ட் இது 68.6 அண்ட் இது 98.1 அண்ட் இது 127 29 சாரி இது வந்து 0 சாரி 3 into 9.81 29.4 இது வந்து 68.6 and 98.1 10 into 9.81 98.1 and 127.5 இது அப்படியே தான் இருக்க போகுது, இது கொடுக்க போகிறதில்ல 165.9 நியூட்டனில். அடுத்தது டி ஆவரேஜ் நான் வந்து நானாக ரீடிங்கில் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நீங்களும் அதை நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது நீங்கள் அதை கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. T1 T2 வேல்யூ கிடைக்கும், இல்லைன்னா நார்மலாக நீங்கள் T1 டி ஆவரேஜோட வேல்யூ அப்படியே எடுக்க முடியும். ஸோ அப்போ அதை நான் இதை 112 எழுதிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி எடுக்கணும்னு சொல்லுவேன், அதில் உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். இது 89, இது 76, இது 58 அண்ட் இது 41, ரைட். ஸோ அடுத்தது கூலிங் வாட்டரோடைய டெம்பரேச்சர் நம்ம ஏற்கனவே இங்கே எழுதியிருக்கோம், இனிஷியலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்றத. ஸோ அதை அப்படியே ஃபுல்லாக எழுதிக்க வேண்டியதான். 28, இதுவும் 28 தான் இருக்கும் இனிஷியலாக. 28, 28. ஸோ வேணால் கடைசி ரீடிங் வேணால் கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 29 எனக்கு வந்ததுன்றதுனால நான் அப்படி வச்சுருக்கேன். அவுட்லெட் டெம்பரேச்சர் தான் நமக்கு இப்போ மாறப்போகுது. ஸோ கூலிங் வாட்டர் அவுட்லெட் டெம்பரேச்சர் இது 31, 32 and 33, 35, 37 எனக்கு கிடச்சிருக்கு. போக போக கூலிங் வாட்டரோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. கடைசி ரீடிங் நம்ம எடுக்க போகிறதில்ல. எக்ஸாஸ்ட் கேஸ் இனிஷியலாக இருக்கிற டெம்பரேச்சர் அண்ட் ஃபைனல் டெம்பரேச்சர் நம்ம எழுத போகிறோம். எக்ஸாஸ்ட் கேஸ் இனிஷியலாக 30 டிகிரி தான் இருக்க போகுது. எக்ஸாஸ்ட் கேஸ் அதாவது இனிஷியலாக ஏர் உள்ளார போகிறது 30 தான் இருக்க போகுது. ஃபைனல் டெம்பரேச்சர் தான் உங்களுக்கு மாறப்போகுது. ஸோ நான் அதை எழுதிக்கிறேன். 60, 120, 160, 230, 260, ரைட். இது வந்து எக்ஸாஸ்ட் கேஸோட டெம்பரேச்சர். அண்ட் இது வந்து நான் லிட்டர் பர் ஹவரில் எழுதிக்கிறேன். ஸோ என்னுடைய ரீடிங்கில் என்னுடைய அதாவது ஃப்ளோ மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா லிட்டர் பர் ஹவரில் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் நான் லிட்டர் பர் மினிட்டாக அங்கே உள்ளார கால்குலேஷனில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ 300 லிட்டர் பர் ஹவர். ஸோ 300 எல்லாமே 300 தான். வாட்டர் ஃப்ளோ ரேட்டை நம்ம சேஞ்ச் போகிறது கிடையாது, அதனால் எல்லாமே 300 லிட்டர் பர் ஹவர் தான். ஸோ வாட்டர் ஃப்ளோ ரேட் மாறினாலும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சுப்போம். அடுத்தது மேனோமீட்டர் ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா H1 H2 உங்களுக்கு ரெண்டும் கிடைக்கும். ஸோ ஒன்று வந்து 22 கிடைக்கும், ஒன்று 20 கிடைக்கும். ஸோ இதுவும் மோஸ்ட்லி நமக்கு மாற போகிறதில்ல, அதனால் நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இதோடைய வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2, அதனால் 2ல் போட்டுடுறேன். இதோடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டிமீட்டரில் இருக்கும். அதுக்கப்புறம் இதோடைய ஆர்பிஎம் வந்து 1500 மெயின்டைன் பண்ணணும். சப்போஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். ஸோ அதனால் அதோடைய ஆர்பிஎம் நான் எழுதிக்கிறேன். 1495 வருது. இது கொஞ்சம் தான் ஒரு 0.5 சேஞ்ச் இருக்கலாம். 1498, 1500. இது பாருங்கள் கரெக்டாக மெயின்டைன் ஆகிருக்கு. ஒரு சிலது நம்ம கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணிக்கணும். 1500, 1496 ப்ளஸ் ஆர் மைனஸ் 54 வரலாம், 1497. ஸோ அதனால தான் நம்ம டேக்கோமீட்டர் வச்சு ஆர்பிஎம்மாக கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு ரேட்டட் ஸ்பீடில் இருக்கா அப்படின்னு மெயின்டைன் பண்ணிப்போம். ஸோ இதுக்கப்புறம் டைரெக்டாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபியூவல் கன்சப்ஷன் கண்டுபிடிக்கிறேன். ஃபியூவல் கன்சப்ஷன் என்னது 10/T ஆவரேஜ். டி ஆவரேஜோட வேல்யூ நம்ம இங்கே போட்டிருக்கோம் 1128976. ஸோ டி ஆவரேஜ் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் த டீசல் யூஸ் பண்ணுறதுனால அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 0.835 இன்ட்டு டென்சிட்டி ஆஃப் த வாட்டர் 1000. ஸோ இதை வந்து கிலோகிராம் பர் ஹவராக மாற்றணும். அதனால் 10⁶. இது சிசியில் இருக்கிறதுனால 2 சிசி இருக்கிறதுனால 10⁶ போட்டிருக்கோம் இன்ட்டு 3600. ஸோ அதே மாதிரி நான் எல்லா வேல்யூம் இங்கே டி ஆவரேஜில் எடுத்த எல்லா வேல்யூம் 6 ரீடிங்குமே இங்கே நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஃபைனலாக இதோடைய ஆன்சர் மட்டும் நான் இங்கே எழுதுகிறேன், நோட் பண்ணிங்க. 10/112. ஸோ இங்கே இருக்க அந்த டி ஆவரேஜோடைய வேல்யூ
ஸோ இன்ட்டு 0.835 இன்ட்டு 1000 இன்ட்டு 10⁻⁻6 இன்ட்டு 3600. இதை ஷார்ட்டாக எப்படி கால்குலேஷன் போடுறதுன்றது நான் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டில் நடத்தியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதுலேருந்து ஃபியூவல் கன்சப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0.2683 கிடைக்கும். ஸோ இதோடைய ஃபியூவல் கன்சப்ஷன் 2 இது வந்து பார்த்தீங்கன்னா 0.3377 கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 0.5182 கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 0.3955 கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 0.5182 கிடைக்கும். 0.5182 கிடைக்கும். ஸோ இது வந்து 0.7331 கிடைக்கும் 5th ரீடிங். அண்ட் 6th ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் லோட் நம்ம அப்ளை பண்ண முடியாது, அதனால் இது 0ன்னு போட்டுற வேண்டியதான். ஸோ இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஃபியூவல் கன்சப்ஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம பிரேக் பவர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பிரேக் பவருக்கான ஃபார்முலா நாங்கள் எழுதியிருக்கேன். தட் இஸ் 2 into pi into RE into N into torque divided by 60 into 1000. ஸோ இது வந்து நம்ம என்ன டார்க் இங்கே அப்ளை பண்ணோமோ அந்த டார்க் எழுத போகிறோம். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், நம்ம அப்ளை டார்க்கு இங்கே எழுதணும். எவ்வளோ நம்ம அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த டார்க்கு 0, 29, 68, 98. ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணோம். எவ்வளோ ஆர்பிஎம் நம்ம இங்கே எடுத்துருக்கோமோ அந்த ஆர்பிஎம் அப்ளை பண்ணோம். அடுத்தது ஆரியோட வேல்யூ 0.143 மீட்டர். அது நமக்கு எஃபெக்டிவ் ரேடியஸ் நான் கிவன் டேட்டாலே உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷனில் கொடுத்தாச்சு. ஸோ ஒரு ரீடிங்க்கும் நான் எழுதியிருக்கேன் 0, அப்புறம் 29.4. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ரீடிங் எழுதியிருக்கேன். இந்த அப்ளைட் லோடை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அப்ளைட் லோடு எவ்வளோ இருக்கோ ஸோ அதை நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதுக்கு பிரேக் பவர் ஒன்றுத்துக்கு கண்டுபிடிச்சிட்டே இருக்க வேண்டியதான். இதுவும் நான் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றது பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டில் உங்களுக்கு போட்டிருக்கேன். சேம் அதே ரீடிங்கை தான் நான் உங்களுக்கு இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ரீடிங்காக நான் போட்டிருக்கேன் 2 into pi into 0.143 into 149 into 0. ஸோ இது டோட்டலாக 0 இருக்கிறதுனால உங்களுக்கு பிரேக் பவர் 0 தான் கிடைக்கும். ஸோ அடுத்தது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே கிலோ வாட். ஸோ இதோட யூனிட்டை நான் காமனாக இங்கே கிலோ வாட்னு எழுதிக்கிறதுனால இதில் நான் கிலோ வாட்னு போடலை. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ரீடிங் 0.6601 கிலோ வாட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1.5424 கிலோ வாட். நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ரீடிங்கும் உங்களுக்கு எவ்வளோ பிரேக் பவர்ன்றது தெரியும். ஸோ ஃபோர்த் ஒன் 2.1976 and fifth one that is 2.8588 எல்லாமே கிலோ வாட். அண்ட் இது வந்து நம்ம அப்ளை பண்ணுறது போகிறதில்ல மேக்ஸிமம் லோடு. ஸோ அதனால் மேக்ஸிமம் லோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம பிரேக் பவர் கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த ஃபார்முலா. இப்போது நம்ம பிரேக் பவர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ பிரேக் பவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபியூவல் பவர் கண்டுபிடிக்கலாம் மூணாவதா. ஸோ இங்கே இருக்குது ஃபியூவல் பவர் கண்டுபிடிக்கலாம். மூணாவது போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூவல் பவர் கண்டுபிடிக்கணும். ஃபியூவல் பவருக்கான ஃபார்முலா ஃபியூவல் கன்சப்ஷன் இன்ட்டு அதோடைய கலோரிஃபிக் வேல்யூ. இதுவும் கிவன் டேட்டாவில் இருக்குது. டீசலோடைய கலோரிஃபிக் வேல்யூ நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டிங்கன்னா 45358 கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிலோகிராம் பர் ஹவரில் இருக்குது. கிலோகிராம் பர் ஹவரில் இருக்குது. இன்ட்டு கலோரிஃபிக் வேல்யூ கிலோ ஜூல் பர் கிலோகிராமில் இருக்குது. ஸோ அதை செகண்டாக மாற்றணும்னா டிவைடட் பை 3600 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் வேல்யூ கிலோ வாட்டில் கிடைக்கும். ஸோ அதனால தான் போட்டிருக்கேன். இதுவும் நான் எப்படி கால்குலேஷன் போடுறதுன்னு உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அந்த வேல்யூஸ் எப்படி வந்ததுன்றதை. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. ஸோ இப்போ இது என்னது நமக்கு ஃபியூவல் கன்சப்ஷன் நம்ம ஏற்கனவே இங்கே எல்லா வேல்யூவும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ ஃபியூவல் கன்சப்ஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு, அதோடைய ஃபார்முலாவும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்கே ஃபியூவல் கன்சப்ஷன் 0.26
0.6683 0.3377 0.395 ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இது வந்து எல்லா ஒரு வேல்யூக்கும் நம்ம இங்கே ஃபியூவல் பவருக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபியூவல் பவருக்கு அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஃபியூவல் கன்சப்ஷன் போட்டிருக்கேன். கலோரிஃபிக் வேல்யூ மாற போகிறதில்ல 45358 டிவைடட் பை 3600. ஸோ அதே மாதிரி ஒரு ரீடிங்க்கும் நான் உங்களுக்கு இங்கே போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து அண்ட் இது ஃபிஃப்த்து, ஃபைனலாக உங்களுக்கு இருக்கிறது இது 6th ஒன். ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது இதோடைய ஆன்சர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன்னோட ஆன்சர் ஃபியூவல் பவர் 3.3804 வரும் கிலோ வாட். ஓகேவா, யூனிட் ஞாபகம் வச்சுக்கணும், கிலோ ஜூல் பர் செகண்டில் மாற்றினதுனால. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4.2548 உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் ஆன்சர் 4.9830 கிடைக்கும். ஃபோர்த் ஒன்னுடைய ஆன்சர் தட் இஸ் 6.5290 கிடைக்கும். அண்ட் செவன்த் ஒன்னுடைய ஆன்சர் 9.2366 கிடைக்கும். ஸோ அடுத்தது சிக்ஸ்த்து, ஃபைனலாக ஃபிஃப்த்துக்கு அடுத்து சிக்ஸ்த்தோடைய ஆன்சர் 0 தான். ஏன்னா இங்கே நமக்கு ஃபியூவல் கன்சப்ஷன் ரீடிங் எடுக்காதனால 0 ஆனதுனால இதை நம்ம 0 கிலோ வாட்னு போட போகிறோம். ஸோ எல்லாமே கிலோ வாட்டில் தான் இருக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம இதுக்கு எவ்வளோ ஃபியூவல் கன்சப்ஷன் ஆர் அதை ஹீட் இன்புட் எவ்வளோ தான் நம்ம ஹீட் இன்புட் உள்ளார கொடுக்குறோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுவும் நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஃபியூவல் கன்சப்ஷன்னா என்ன, அதாவது ஃபியூவல் பவர்னா என்ன, ஹீட் இன்புட்னா என்னன்னு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் போய் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபியூவல் பவர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்தது ஹீட் கேரிட் அவே பை எக்ஸாஸ்ட் கேஸ். ஸோ அடுத்தது டேரெக்டாக இப்போ தான் நம்ம புது பார்ட்குள்ளே நுழையிறோம். ஸோ ஹீட் கேரிட் அவே பை எக்ஸாஸ்ட் கேஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல் ஷாஃப்ட் ஒர்க் அப்படின்னா அது பிரேக் பவர் தான். பிரேக் பவர் தான் நமக்கு ஷாஃப்ட் ஒர்க்காக கிடைக்கிறது. ஏன்னா நம்ம கடைசியில் எவ்வளோ பவர் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதோடைய பர்சன்டேஜ் போடும்போது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ அடுத்தது ஹீட் கேரிட் அவே பை கூலிங் வாட்டர் இன் கிலோ ஜூல் பர் செகண்டில் கண்டுபிடிக்கலாம். அது என்னது, எம் இன்டூ ஹீட்னாவே என்னது Q = எம் இன்டூ சிபி இன்டூ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ எம்ன்றது மாசு, சிபி ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், அந்த கூலிங் வாட்டரோட டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் நம்ம எழுத போகிறோம். ஸோ எம் கிலோ ஜூல் பர் கிலோகிராம், இது கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின், இது கெல்வின். ஸோ கெல்வின் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். இது கிலோ கிராம் கெல்வின் உங்களுக்கு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா இது கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின், இது வந்து கிலோ ஜூல் பர் கிலோகிராம், இது கிலோ ஜூல் பர், இது வந்து கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின், இது வந்து கிலோகிராம் கிலோ ஜூல் பர் செகண்ட், சாரி இது கிலோ ஜூல் பர் கிலோகிராம் பர் செகண்ட், சாரி கிலோகிராம் பர் செகண்ட் இதோட யூனிட்டு. ஸோ கிலோகிராம் உங்களுக்கு கேன்சல் ஆகிடுச்சுன்னா கிலோ ஜூல் பர் செகண்டில் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது கிலோகிராம் பர் செகண்ட். ஸோ அதை நீங்கள் மறந்துடாதீங்க, அதில் கொஞ்சம் தப்பாக இருக்குது. ஸோ இப்போ இது கிலோகிராம் பர் செகண்டில் நான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதோ இங்கே இருக்குது பாருங்கள் கிலோகிராம் பர் செகண்ட்டு. ஸோ இப்போ வந்து மாஸ் ஃப்ளோ ரேட் எப்படி கண்டுபிடிங்கன்னா, கூலிங் வாட்டர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லிட்டர் பர் ஹவரில் இருக்குது. ஸோ ஓகேவா, லிட்டர் பர் ஹவரில் இருக்குது. அதை மினிட்டாக மாற்றணும்னா 1 லிட்டர் பர் ஹவர் இஸ் ஈக்குவல் டு 0.017 மினிட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் யூனிட் கன்வர்ஷனில். ஸோ 300 லிட்டர் நீங்கள் மினிட்டாக மாற்றணும் அப்படின்னா 300 × 0.017 போட்டிங்கன்னா 5.1 லிட்டர் பர் மினிட்டுக்கு 5 லிட்டர் அங்கே உள்ளார போயிட்டுருக்கு. ஸோ அதை செகண்டாக மாற்றினா திரும்பி டிவைடட் பை 60 போடணும் இன்டூ டென்சிட்டி ஆஃப் த வாட்டர். ஏன் அப்படின்னா இது வந்து வால்யூமில் இருக்குது, அதை டென்சிட்டியாக மாற்றணும்னா அதனால் டென்சிட்டிக்கு கிலோகிராம் பர் லிட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்ன இருக்குன்னா லிட்டர் பர் செகண்டில் இருக்குது, இது கிலோகிராமாக மாற்றணும். லிட்டரை கிலோகிராமாக மாற்றணும்னா அதனால் 1 லிட்டரும் கிலோகிராமும் 1 தான். ஸோ அதனால் 1 கிலோகிராம் பர் லிட்டர்னு போட்டிருக்கேன். இங்கே 5.1 டிவைடட் பை 60 இது வந்து செகண்டாக மாற்றிருக்கு, லிட்டர் பர் செகண்ட் போட்டிருக்கேன். ஸோ அப்போ இந்த லிட்டர் உங்களுக்கு கேன்சல் ஆச்சுன்னா 5.1 டிவைடட் பை 60 போட்டிங்கன்னா 0.085 கிலோகிராம் பர் செகண்ட். ஸோ இதுதான் வந்து மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் த வாட்டர். ஒரு செகண்டுக்கு எவ்வளோ மாஸ் ஃப்ளோ ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சிபி ஆஃப் த வாட்டர் நம்ம தெர்மோடைனமிக்ஸில் பார்த்துருப்போம். இது வந்து கான்ஸ்டன்ட் வாட்டருடைய சிபி வேல்யூ 4.184 கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். அடுத்தது இனிஷியல் டெம்பரேச்சர் ஆஃப் த வாட்டர், அவுட்லெட் டெம்பரேச்சர் ஆஃப் த வாட்டர் நம்ம இங்கே ரீடிங்கில் எழுதியிருக்கோம். ஸோ இப்போது
இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால்குலேஷனில் இனிஷியல் டெம்பரேச்சர் ஆஃப் த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா 28 அதுலேருந்து 29 வேணா இருக்குது. ஃபைனல் டெம்பரேச்சர் 31, 32, 33, 35, 37. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த எல்லா ரீடிங்கும் நான் இங்கே எடுத்து எழுதியிருப்பேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 31 - 28, 32, 33, 35, 36. ஸோ அந்த எல்லா ரீடிங்கும் எழுதியிருக்கேன். மாஸ் எல்லாத்துக்கும், மாஸ் ஃப்ளோ ரேட் எல்லாத்துக்கும் காமன் தான். இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் மாஸ் ஃப்ளோ ரேட் எவ்வளோ அப்படின்றத நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதனால் மாஸ் ஃப்ளோ ரேட்டை நீங்கள் எழுதிக்கோங்க 0.085. ஸோ அது எல்லாத்துக்கும் காமன்றதுனால 0.085 இன்ட்டு 4.184 காமன் தான். மாறுறது இன்லெட் மைனஸ் அவுட்லெட் டெம்பரேச்சர். ஸோ ஃபஸ்ட் ஒன் 1.066 கிடைக்கும். 32 - 28 போட்டிங்கன்னா அங்கே டேபிளேஷன்லேருந்து 1.422 கிடைக்கும். அதே மாதிரி இது எல்லா ரீடிங்க்கும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக 6th ஒன் வந்து 100% லோடு அப்ளை பண்ண முடியாதுன்றதுனால அது உங்களுக்கு 0 கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் போட்டு பாருங்கள், ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு கிலோ ஜூல் பர் செகண்டில் கிடைக்கும். இதோட வேல்யூ வந்து கண்டிப்பாக கிலோ ஜூல் பர் செகண்ட் ஆர் அதை கிலோ வாட்டுன்னு சொல்லலாம், இதில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது யூனிட் கன்வர்ஷன் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கிலோகிராம் பர் செகண்டில் இருக்கும் மாஸ் ஃப்ளோ ரேட், இன்ட்டு கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வினில் இருக்கும், இன்ட்டு டெம்பரேச்சர் கெல்வினில். ஸோ கெல்வின் கேன்சல், கிலோகிராம் கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு கிலோ ஜூல் பர் செகண்டில் கிடைக்கும். அடுத்தது எக்ஸாஸ்ட் கேஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் நான் டேரெக்டாக இப்போ எப்படி கூலிங் வாட்டர் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி எக்ஸாஸ்ட் கேஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹீட் கேரிட் அவே பை எக்ஸாஸ்ட் கேஸ் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஹீட் கேரிட் அவே பை எக்ஸாஸ்ட் கேஸ் சேம் அதே தான், மாஸ் இன்ட்டு சிபி இன்ட்டு அதோடைய டெம்பரேச்சர், எக்ஸாஸ்ட் கேஸோடைய இன்லெட் அவுட்லெட் டெம்பரேச்சர். ஸோ மாஸ் எம்ஜி, மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் த எக்ஸாஸ்ட் கேஸ் கிலோகிராம் பர் செகண்டில் கண்டுபிடிக்கணும். ஸோ மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் அது வந்து எம்ஜி, தட் இஸ் ஈக்குவல் டு fuel consumption plus MA mass, அதாவது mass flow rate of the air. MA என்றது mass flow rate of the air. ஸோ MA mass flow rate of the air எப்படி கண்டுபிடிக்கலாம்னா density into QA அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ டென்சிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா PA divided by RA into TA. PAன்றது atmospheric pressure நமக்கு தெரியும் 1.013 into 10⁵ Newton by meter square. RA என்றது யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் 287 ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். TA என்றது இனிஷியல் அதாவது ரூம் டெம்பரேச்சர், அதுதான் நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம் 30 டிகிரி சென்டிகிரேட்ன்ட்டு. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் மேலே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அதோடைய அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் டிவைடட் பை யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் இன்ட்டு இது கெல்வினில் இருக்கிறதுனால இதோட டெம்பரேச்சர் 30 + 273 போட்டிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் போட்டிங்கன்னா உங்களுடைய ஆன்சர் 1.1648 கிலோகிராம் பை மீட்டர் கியூப் கிடைக்கும். எப்படி மீட்டர் கியூப் வந்ததுன்னா இது பியோடைய அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர், இதோடைய யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின் இன்ட்டு டெம்பரேச்சர் கெல்வின் கேன்சல் ஆகிடும். ஸோ இது மேலே போச்சுன்னா நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு கிலோகிராம் பர் ஜூல்னு கிடைக்கும். ஜூலை நியூட்டன் மீட்டர்னு எழுதிடலாம். இந்த நியூட்டன் கேன்சல் ஆச்சுன்னா கிலோகிராம், இந்த மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர் கியூப்னு கிடைக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே டென்சிட்டியாக கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அடுத்தது டென்சிட்டி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டென்சிட்டி இன்ட்டு QA கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ QA கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ப்ரெஷர் ஹெட் தெரியணும். ப்ரெஷர் ஹெட் இன் டேர்ம் ஆஃப் ஏர். ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனில் படிச்சிருப்போம். ρA into HA is equal to ρW into HW. ஸோ இதுலேருந்து HA கண்டுபிடிக்கணும். ρW into HW divided by ρA. ρWன்றது டென்சிட்டி ஆஃப் த வாட்டர், அது கான்ஸ்டன்ட் 1000, இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். HWன்றது கரஸ்பாண்டிங் மேனோமீட்டர் ரீடிங். நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரீடிங்க்கும் 2 சென்டிமீட்டர் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த சென்டிமீட்டரில் நான் எழுதியிருக்கேன், எல்லாமே 2 சென்டிமீட்டர் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் அந்த 2 சென்டிமீட்டரை நான் மீட்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது என்ன கிடைக்கும் பாருங்கள், 2 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 0.02 மீட்டர். ஸோ இப்போ ρW 0.02 மீட்டர், அதாவது டென்சிட்டி வந்து வாட்டரோட டென்சிட்டி 1000, HWயோட வேல்யூ 0.02 டிவைடட் பை ρA டென்சிட்டி வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் மேலே. இப்போ தான் கண்டுபிடிச்சோம் இல்லையா 1.1648. ஸோ அதை 1.1648 போட்டோம் அப்படின்னா இதோடைய ஆன்சர் 17.17 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து HA உடைய வேல்யூ.
ஸோ இந்த ஹெச்ஏ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம கியூஏ கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முன்னாடி விஏ கண்டுபிடிக்கணும். தட் இஸ் வெலாசிட்டி ஆஃப் த ஏர் த்ரூ த ஆரிஃபைஸ் மூலமா எவ்வளோ ஏர் உள்ளார போகுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ரூட் ஆஃப் 2 × g × ஹெச்ஏ. 2gனா கிராவிட்டி 9.81 இன்ட்டு ஹெச்ஏவோட வேல்யூ நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். தட் இஸ் 17.17. ஸோ 17.17 ஈக்குவல் டு 18.5. ஸோ இதை நீங்கள் கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா 18.5 மீட்டர் பர் செகண்ட் உங்களுக்கு யூனிட் கிடைக்கும். ஸோ அடுத்து ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா ஈக்குவல் டு π/4 d². டின்றது டயாமீட்டர் ஆஃப் த ஏர் ட்ரம். ஸோ அது வந்து 20 mm, அதாவது ஆரிஃபைஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து 20 mm கிவன் டேட்டாவில் ஸ்பெசிஃபிகேஷனில் உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதை வந்து மீட்டராக மாற்றினா 0.02. ஸோ அது 0.02 போட்டிங்கன்னா 3.145 × 10⁻4 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ அதுலேருந்து ஏரியா 3.1415 10⁻⁻4 மீட்டர் ஸ்கொயர் நம்ம போட்டுடலாம். ஸோ இப்போது நம்ம கியூவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். கியூ ஈக்குவல் டு CD into area into VA. CDயோட வேல்யூ நமக்கு தெரியும். நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் கண்டுபிடிப்போம். 0.6 கான்ஸ்டன்ட் அது. ஸோ 0.6 இன்ட்டு ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 3.1415 × 10⁻⁻4 இன்ட்டு வியோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 18.35. ஸோ அந்த 18.35 நான் இங்கே போட்டு ஃபைனலாக QAவோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன் 3.4588 × 10⁻⁻3 மீட்டர் கியூப் பர் செகண்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் MA ஈக்குவல் டு ρA இன்ட்டு QA. ஸோ ρAவோட வேல்யூ நமக்கு தெரியும், இப்போ தான் கண்டுபிடிச்சேன் டென்சிட்டி. இன்ட்டு Qவோட வேல்யூ நமக்கு தெரியும் 3.4588. ஸோ இது ரெண்டுத்தையும் போட்டிங்கன்னா இது வந்து kg/மீட்டர் கியூப்பில் இருக்கும். இது டென்சிட்டி, இது வந்து மீட்டர் கியூப் பர் செகண்டில் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் மீட்டர் கியூப் கேன்சல் ஆச்சுன்னா kg/செகண்டில் இருக்கும். இதுதான் மாஸ் ஃப்ளோ ரேட், ரைட்டா? ஸோ எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து. ஸோ இதுக்கப்புறம் ஃபியூவல் கன்சப்ஷன் இது கூட ஆட் பண்ணணும். எவ்வளோ ஃபியூவலுக்கு அப்படின்றத ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபியூவல் கன்சப்ஷன் நம்ம அங்கே முன்னாடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எல்லாத்துக்கும் எவ்வளோ ஃபியூவல் கன்சியூம் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டே அதை தான் கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அந்த ஃபியூவல் கன்சப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதில் இருக்கும் அப்படின்னா kg/ஹவரில் இருக்கும், ரைட்டா? நம்ம ஃபியூவல் கன்சப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கண்டுபிடிச்சிருக்க எல்லா வேல்யூமே kg/ஹவரில் இருக்குது. ஸோ அதை நம்ம kg/செகண்டில் மாற்றணும். ஸோ அப்போ /3600 பண்ணணும். ஸோ இப்போ இந்த எல்லா வேல்யூமே நான் /3600 இங்கே போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபியூவல் கன்சப்ஷனுடைய எல்லா 6 வேல்யூமே நான் எடுத்து /3600 போட்டோம் அப்படின்னா kg/ஹவராக இருக்கிறது. ஸோ இது kg/ஹவராக இருக்குது, இது kg/செகண்டாக மாறிடும். ஸோ இது எல்லா வேல்யூமே kg/செகண்டில் நம்ம மாற்றிக்க போகிறோம். ஸோ ஃபைனலாக மாஸ் ஃப்ளோ ரேட் இஸ் ஈக்குவல் டு இங்கே சொன்ன மாதிரி ஃபியூவல் கன்சப்ஷன் இன்ட்டு மாஸ் ஃப்ளோ ரேட் அப்படின்னு சொல்லுவோம். மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் த ஏர். ஸோ ஃபியூவல் கன்சப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வேல்யூக்கும் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் 3600 kg/செகண்டில். ஸோ இதோட வேல்யூ kg/செகண்டில் காமன் தான். அதோடைய மாஸ் ஃப்ளோ ரேட் QAவோட வேல்யூ. ஸோ அதாவது MAவோட வேல்யூ 4.0288. ஸோ இதோட வேல்யூ எல்லாத்தையுமே நான் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ MA ப்ளஸ் ஃபியூவல் கன்சப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையும் போட்டிங்கன்னா இதோட வேல்யூ எல்லாமே இங்கே வந்துடுச்சு. 6th வேல்யூ மட்டும் கிடையாது, ஏன்னா மேக்ஸிமம் லோட்னால நம்ம எடுத்துருக்க மாட்டோம். ஸோ இப்போ mg வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீட் கேரிட் அவே பை த எக்ஸாஸ்ட் கேஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ தட் இஸ் த ஃபார்முலா இஸ் mg இன்ட்டு CPG ஆஃப் எக்ஸாஸ்ட் கேஸ் இன்ட்டு TG minus TA. ஸோ இப்போ இதில் MGயோட வேல்யூ நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேல்யூக்கும் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 1 2 3 4 5 6ன்னு. அது ஒன்று மாற்றிக்க போகிறோம். ஃபஸ்ட் ரீடிங்க்கு அதை போட்டுட்டு CPயோட வேல்யூ கான்ஸ்டன்ட் தான். ஏருக்கு 1.005 kJ/kg. அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் கேஸ் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 60 - 30. ஸோ அது வந்து நம்ம டேபிளேஷனில் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். ஒரு ரீடிங்க்கும் எக்ஸாஸ்ட் கேஸோட டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்றத இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்லெட் டெம்பரேச்சர் எவ்வளோ, அவுட்லெட் டெம்பரேச்சர் எவ்வளோன்ட்டு 60 - 30. ஸோ அதை நான் ஃபுல்லாக இங்கே ஒரு ரீடிங்க்கும் போட்டுட்டு வந்துகிட்டே இருக்கேன். ஸோ அப்படி போட்டிங்க அப்படின்னா எக்ஸாஸ்ட் கேஸ் 1ஓடைய ரீடிங் உங்களுக்கு kJ/s கிடைக்கும், அதாவது கிலோவாட். ஸோ அடுத்த ரீடிங்கும் கிடைக்கும். இங்கே இந்த வேல்யூ மாறும், இந்த வேல்யூ மாறும். ஸோ இந்த MGயோட வேல்யூ நம்ம இங்கேருந்து எடுத்துப்போம். இங்கே மேலே நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுலேருந்து. ஸோ அதை நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் கேரிட் அவே பை த எக்ஸாஸ்ட் கேஸ் இந்த மாதிரி ரீடிங் கிடச்சிட்டே இருக்கும். இதை 6 ரீடிங்க்கும் போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் லோடுக்கு உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஹீட் அன்அக்கௌண்டட் கண்டுபிடிக்கணும். ஹீட் அன்அக்கௌண்டடுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் அன்அக்கௌண்டட் தட் இஸ் ஈக்குவல் டு ஹீட் இன்புட் மைனஸ் ஹீட் டு ஷாஃப்ட் ஒர்க் ஹீட் கேரிட் அவே வித் கூலிங் வாட்டர் ப்ளஸ் ஹீட் கேரிட் அவே வித் எக்ஸாஸ்ட் கேஸ். ஸோ ஹீட் எவ்வளோ கொடுத்துருக்கோம், அதில் எவ்வளோ லாஸ்னால் பிரேக் பவரில் கொஞ்சம் போயிருக்கு,
கூலிங் வாட்டரில் எக்ஸாஸ்ட் கேஸில். ஸோ அப்போ அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இது கூட நெகட்டிவ் பண்ணணும். இதுதான் மேக்ஸிமமாக இருக்கிறது. ஸோ நெகட்டிவில் உங்களுக்கு எப்பயுமே ஆன்சர் வராது. இதுதான் உங்களுடைய மேக்ஸிமம் வேல்யூ, அது மைனஸ் இது. ஸோ அப்போ இது எல்லா வேல்யூமே நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருப்போம். ஹீட் டு த ஷாஃப்ட் ஒர்க் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரேக் பவர் என்னவோ அதுதான் ஹீட் டு த ஷாஃப்ட் ஒர்க்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு பிரேக் பவரோட 0 போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஹீட் டு த ஷாஃப்ட் ஒர்க் அப்படின்னா பிரேக் பவர்னு அர்த்தம். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு இங்கேயே சொல்லியிருப்பேன் பிரேக் பவர் அப்படின்ட்டு, அதுவும் கிலோ வாட்டில் தான் இருக்கும். ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு வேல்யூவாக எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஹீட் கேரிடு வித் கூலிங் வாட்டர் கண்டுபிடிச்சிருப்போம். இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம்னா உங்களுக்கு ஆன்சர் டைரெக்டாக வந்துகிட்டே இருக்கும் எவ்வளோ அப்படின்றது. இதுலேருந்து நீ ஒரு வேல்யூவாக ஹீட் அன்அக்கௌண்டட் கண்டுபிடிச்சிருங்க இன் கிலோ ஜூல் பர் செகண்டில். ஸோ இதை நான் எல்லாத்தையுமே இங்கே கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போது ரிசல்ட் டேபிளேஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். டேரெக்டாக நம்ம இப்போ ரிசல்ட் டேபிளேஷன் போகலாம். இந்த ரிசல்ட் டேபிளேஷன் போனீங்கன்னா நான் ஏற்கனவே ஃபில் பண்ணி வச்சுருக்கேன், பட் எப்படி ஃபில் பண்ணுன்றதை சொல்கிறேன். ஸோ நம்ம சீரியல் நம்பர் போட்டுக்கிறோம், 6 ரீடிங்னால 6 % லோடு எழுதிக்கிறேன். ஹீட் இன்புட்டோட வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருப்போம். இதோ இருக்குது பாருங்கள், ஹீட் இன்புட்டோட வேல்யூ கீழே இருக்குது பாருங்கள். ஸோ அதோடைய ஒரு வேல்யூ நான் எடுத்து எழுதிட்டேன். ஹீட் டு த யூஸ்ஃபுல் ஷாஃப்ட், அதான் பிரேக் பவரோட வேல்யூ நான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். ஸோ ஒரு பிரேக் பவரோட வேல்யூ. அடுத்து ஹீட் டு த கூலிங் வாட்டர் இன் கிலோ ஜூல் பர் செகண்டில் ஒரு வேல்யூ இந்த இடத்துல நீங்கள் எழுதிக்கோங்க. ஒரு வேல்யூ நான் எழுதியிருக்கேன். ஹீட் டு த எக்ஸாஸ்ட் கேஸ் ஒரு வேல்யூ நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க, அதனையும் நான் எழுதி வச்சிட்டேன். அடுத்து ஹீட் அன்அக்கௌண்டட், அதோடைய ஒரு வேல்யூ இன் கிலோ ஜூல் பர் செகண்ட், எல்லாமே கிலோ ஜூல் பர் செகண்டில் இருக்கும், அது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. இப்போ இந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், எல்லாத்துக்கும் இந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இங்கே இருக்கு இல்லையா, நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிட்டேன், பட் இருந்தாலும் நான் இப்போ எப்படின்றது சொல்கிறேன். இதோடைய பர்சன்டேஜ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒன்றுத்துக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு வந்து ஹீட் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு. ஹீட் டு த யூஸ்ஃபுல் ஷாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0/, இந்த வேல்யூ, அதாவது 0/3 ஹீட் இன்புட் 3804 போட்டிங்கன்னா உங்களுக்கு 0 தான் கிடைக்கும், அதனால் 0%. இப்போது இதோட வேல்யூ உங்களுக்கு கிடைக்குன்னா இது டிவைடட் பை இது, அதாவது ஹீட் டு யூஸ்ஃபுல் ஷாஃப்ட் டிவைடட் பை 4.2548. ஸோ அதை போட்டிங்கன்னா 15%. ஸோ அதே மாதிரி இது டிவைடட் பை இது டிவைடட் பை இது டிவைடட் பை இது. ஸோ அதோட ரேஷியோ நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதோட பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி ஹீட் டு த கூலிங் வாட்டர்னாலும் அதையும் ஹீட் இன்புட் கூட தான். ஸோ இது டிவைடட் பை ஹீட் இன்புட்டோட டிவைட் பண்ணிக்கோங்க, அதோடைய பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி இது 1.422 டிவைடட் பை அதே மாதிரி இது 4.2548. ஸோ அதே மாதிரி அது எல்லாத்தையும் ஹீட் இன்புட் கூட அதோடைய பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. இதுலேருந்து ஹீட் இன்புட் எல்லாமே ஹீட் இன்புட் கூட தான் நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதே மாதிரி எக்ஸாஸ்ட் கேஸ், அதே மாதிரி இது டிவைடட் பை ஹீட் இன்புட், இது டிவைடட் பை ஹீட் இன்புட் இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு கிடச்சிடும். ஏன்னா பர்சன்டேஜ்னாலே இன்ட்டு 100 தான் போடணும். ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் 0.977 டிவைடட் பை 0.2366 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ்னு கிடச்சிடும். அதே மாதிரி ஹீட் அன்அக்கௌண்டடும் பர்சன்டேஜில் எழுதிக்கோங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஓகேவா, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த டிவைட் பண்ணதுக்கப்புறம் இந்த பர்சன்டேஜ் எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கிராஃப் நம்ம போட ஆரம்பிக்கலாம். ஸோ கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா மாடல் கிராஃப் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதை மாதிரி தான் நம்ம போட போகிறோம் ஆக்சுவல் லோடுக்கு. ஸோ இது ஆக்சுவல் லோட். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஹீட் இன்புட்டுக்கு நம்ம இந்த மாதிரி போட போகிறோம். ஸோ இது எப்படி போடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அந்த கிராஃப் இங்கே வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ரீடிங்லேருந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஆக்சுவல் லோட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 0, அப்புறம் 20, 40, 60, 80, 100ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்று நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹீட் டு த யூஸ்ஃபுல் ஷாஃப்ட். ஸோ அதை தானே நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, ஹீட் டு த பிரேக் பவர் ஆர் யூஸ்ஃபுல் ஷாஃப்ட், ஹீட் லாஸ் டு த கூலிங் வாட்டர், எக்ஸாஸ்ட் கேஸ், அப்புறம் ஹீட் அன்அக்கௌண்டட். ஸோ இதை நான் 100%ஓட முடிச்சிட்டேன். இதில் உங்களுக்கு நல்லா கன்ஃபார்ம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரீடிங்கில் பர்சன்டேஜில் எல்லாத்துலேயும் கூட்டினா 100 வரணும். எந்த ரீடிங் வேணால் பாருங்கள், இது ப்ளஸ் இந்த 30%, இது 10 + 27 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 100 வரும். ஸோ அதே மாதிரி இதில் 0, 31, 36%, இது 64, இதை கூட்டினீங்கனாலும் உங்களுக்கு 0 கிடைக்கும். ரைட்டா? ஸோ அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக 0 வரணும், இது 100 வரணும், இல்லைன்னா நீங்கள் போட்டிருக்கிறது தப்பு. இது எல்லா பர்சன்டேஜும் கூட்டினீங்க அப்படின்னா 100 வரணும், இல்லைன்னா நீங்கள் போட்டிருக்கிறது தப்புன்னு அர்த்தம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நம்ம ரீடிங் போடலாம், ஹீட் டு த யூஸ்ஃபுல் ஷாஃப்ட்டுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஆக்சுவலோட வந்து பார்த்திங்கன்னா 0. ஸோ 0லேருந்து இதோட பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 0ல் ஆரம்பிக்குது, அதனால் ஃபஸ்ட் ஒன் வந்து 0ல் நான் முடிச்சிடுறேன். அடுத்தது ரெண்டாவது ஹீட் இன்புட், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 20%. இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? 15 இருக்குது. ஸோ 20க்கு இங்கேருந்து டைரெக்டாக நான் என்ன மார்க் பண்ணுறேன்? 15 மார்க் பண்ணுறேன்.
ரெண்டாவது ரீடிங்க்கு ஹீட் டு த யூஸ்ஃபுல் ஷாஃப்ட், ஐ மீன் பிரேக் பவர். அடுத்தது 40% லோடுக்கு எவ்வளோ இருக்குது, 30% இருக்குது. ஸோ 40% லோடுக்கு 30% மார்க் பண்ணுறேன். அடுத்தது 60%க்கு 33%, 60%க்கு 33%. அடுத்தது 80%க்கு 30%. அடுத்தது 100% ரீடிங் இல்லை. ஸோ நம்ம ஆக்சுவலாக 100ஓட முடிச்சிடலாம். ஸோ அதனால் இந்த சார்ட்டை நான் இதுவரையே க்ளோஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு இந்த 100ஓடய க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கு அந்த இந்த சார்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தான். நீங்கள் கிராஃப் வேணும்னா இந்த பர்சன்டேஜ் ஆக்சுவல் லோடோடைய வேல்யூ கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா கிராஃப் கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக கிடைக்கும். ஸோ இதோடய நம்ம நிறுத்திடலாம். ஸோ இது 100%. அதை நம்ம அங்கே நம்ம போகிறதில்ல. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணிடலாம், இந்த சார்ட்டை இதோட முடிச்சிடலாம். 100%. ஸோ அதனால் இதை டேஷ் பண்ணிடலாம். இதை பேர் எழுதிடுங்க. இது என்னது, ஹீட் டு யூஸ்ஃபுல் ஷாஃப்ட். ஷாஃப்ட் ஒர்க். SHAFT. இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இதில் ஷாஃப்ட் ஒர்க்குக்கு போயிருக்கு. ஸோ அதனால் இதை எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்தது ரெண்டாவது ஹீட் டு த கூலிங் வாட்டர், ஹீட் டு கூலிங் வாட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா 0, ஃபஸ்ட்டு 0%க்கு வந்து பார்த்திங்கன்னா 31% வந்துருக்கு. இதை ப்ளஸ் இது போட்டுக்கணும். 0 + 31 போட்டிங்கன்னா 31 தான். ஸோ ஃபஸ்ட்டு 0க்கு 31% வந்திருக்கு. ஸோ கலர் மட்டும் நான் மாற்றிக்கிறேன். அதனால் இங்கே 31% போட்டுக்கலாம். அடுத்தது 20க்கு இதை 15 போடக்கூடாது, அதாவது 33 போடக்கூடாது, 15 + 33 போடணும். ஸோ அப்போ 15 + 33 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது, 30 for 40, 30 + 10 40, 45, 46, 47, 48 வருது. அதாவது 20% லோடுக்கு 48 உங்களுக்கு கிடைக்குது. ரைட்டா, 48 20% லோடுக்கு 48 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது 40% லோடுக்கு 30, இது ஒரு 30, இது ஒரு 35, இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும் இல்லையா. 30 + 30 60, 65 உங்களுக்கு கிடைக்குது. 40% லோடுக்கு 65 கிடைக்குது. அடுத்தது 60% லோடுக்கு 30 + 30 60, 68, 69, 71. ஸோ அப்போது உங்களுக்கு 60% லோடுக்கு 71 கிடைக்குது. அடுத்தது 60க்கு அடுத்தது 80% லோடுக்கு 30 + 30 60. ஸோ 80% லோடுக்கு 60 தான் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதை அப்படியே நீங்கள் ஒரு கிராஃபாக மாற்றிட்டே வந்துடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூலிங் வாட்டர், ஹீட் டு கூலிங் வாட்டர். இதோடைய பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இல்லை டிஃப்ரெண்ட் பென்சிலாக இருந்ததுன்னா டிஃப்ரெண்ட் வேஸில் வேறு எப்படி வேணால் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். என்கிட்ட கலர் இருக்கிறதுனால நான் டிஃப்ரெண்ட் கலரில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்தது ஹீட் டு த எக்ஸாஸ்ட் கேஸ் போடணும் இல்லையா. ஸோ எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 0% லோடு, 0%க்கு உங்களுக்கு என்னது, இது எல்லாத்தையும் அப்படி ஆட் பண்ணிகிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் 0, அடுத்து 31 + 3.6, அப்போ 31, 32, 33, 34, 35 கிட்டத்தட்ட நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது இங்கேருந்து டேரெக்டாக 35 or 36, 31 + 3, 33, 34, 35 கிட்ட. ஸோ அப்போ இந்த இடத்துல கிட்டத்தட்ட உங்களுக்கு வரும். அடுத்தது 20% வந்து பார்த்திங்கன்னா 50 + 33, 30, 40, 45, 46, 47, 47 + 8, 56, 56 கிட்டத்தட்ட வரும். ஸோ இப்போ ரெண்டாவது பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 55, 56 கிட்டத்தட்ட வரும். ஸோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்த மூணாவது பர்சன்டேஜ் அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 40% லோடுக்கு 30 + 30 60, 65, 65 + 12 65, 75,
76 77. ஸோ 77 உங்களுக்கு கிடைக்கும். 40% லோடுக்கு 77 கிட்டத்தட்ட கிடைக்கும். ஸோ அடுத்தது 60% லோட் 30 + 30 60 68 69 70 71 71 + 12 81 82 83 83 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 60%க்கு 83 மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது 80% லோடுக்கு 30 30 60 60 + 10 70% உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 80% லோடுக்கு 70% மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு கிடைக்கும். ஸோ எக்ஸாஸ்ட் ஹீட் டு எக்ஸாஸ்ட் கேஸ். ஸோ இதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க, எப்படி வேணாலும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த போர்ஷன் ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் கேஸ்னால நமக்கு லாஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்தது மிச்சம் இருக்கிறது ஃபுல்லாக ஹீட் அன்அக்கௌண்டட். ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ண முடியாத லோடு. இது 64%, அடுத்தது 40 to 100% மிச்சம் இருக்கிறதெல்லாம். ஸோ இது ஹீட் அன்அக்கௌண்டட். இதையும் நீங்கள் டேஷ் பண்ணிக்கோங்க. இது ஹீட் அன்அக்கௌண்டட்னு எழுதிடுங்க. ஸோ இதையும் ஃபுல்லாக ஷேர் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ இப்போ இந்த சார்ட்டில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக கிடச்சிருக்க ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன் தான். இதுதான் வந்து நமக்கு எவ்வளோ நம்ம இன்ஜின் வந்து பிரேக் பவராக கிடச்சிருக்குல்ல, யூஸ்ஃபுல்லாக கிடச்சிருக்க ஒர்க் இவ்வளோ தான். மீதி இவ்வளோ ஃபுல்லாக இந்த ஒர்க் ஃபுல்லாகவே நமக்கு வந்து வாட்டர்னாலேயோ இல்லை எக்ஸாஸ்ட் கேஸ்னாலேயோ இல்லை கால்குலேட்டே பண்ண முடியாமல் ஹீட் எல்லாம் லாஸ் ஆகிருக்கு. நமக்கு கிடச்சிருக்கிறத பாசிட்டிவ் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மீதி எல்லாமே நமக்கு நெகட்டிவ் தான் அப்படின்னு நம்ம இந்த சார்ட்லேருந்து 100%லேருந்து எவ்வளோ நமக்கு நெகட்டிவ் அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்போது பிரேக் பவர் மூலயமா, அதாவது நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் தான். மீதி எல்லாமே நமக்கு கிடைக்காத போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஹீட் பேலன்ஸ் டெஸ்ட்டில் கால்குலேட் பண்ணுறலாம். இதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு ரிசல்ட் எழுதிக்கோங்க. இதில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற